சாமி வரும்போது உடம்புல தெரியும் 10 அறிகுறிகள். நம்ம மேல சாமி வருது. அதை எப்படி நாம உறுதி செய்ய முடியுங்கிற நான் அறிஞ்ச ஒரு சில அறிகுறிகள அன்பர்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சாமி உடனே வந்துராதுங்க. முதல்ல சாமி வரணும்னா, நம்மளுடைய உள்ளம், அதே சமயம் நம்மளுடைய உடல் சுத்தமா இருக்கணும். சரி, உள்ளமும் சுத்தமா இருக்கு, உடலும் சுத்தமா இருக்கு. இது 2 மட்டும் இருந்தா பத்தாது. கடுமையான விரதம் இருக்கணும். தெய்வத்த என் பிள்ளை எனக்காக இப்படி துடிய விரதம் இருக்கப்பா, என் பிள்ளைய என்னுடைய வாகனத்தை நான் போய் தொடணும்னு ஆசையோட சாமி நினைக்கணும். அப்படி நம்மளுடைய விரதங்கள் இருக்கணும், நாம் செய்கிற தான தர்மங்கள் இருக்கணும், நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கணும், நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கணும். சரிங்க, அது என்ன 10 அறிகுறி? ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும், குழந்தைகளுக்கும் பொருந்தும். ஏன் குழந்தைன்னு சொல்கிறேன்னா, சப்த கன்னிகள்லாம் குழந்தைகள் மேலே வரும், ஒரு சில பெண் தெய்வங்கள்லாம் குழந்தைகள் மேலே வரும். அதனால சொல்கிறேன். சரிங்க, என்னென்ன அறிகுறி? 10 அறிகுறி என்ன என்ன? முதல்ல சாமி வருதுன்னா ஆண் தெய்வம், பெண் தெய்வம். ஆண் தெய்வத்தோட அறிகுறிகள் வேறமாக இருக்கும், கொஞ்சம் உக்கிரமாகவே இருக்கும். சரி, ரெண்டையுமே கலந்து சொல்கிறேன். முதல் அறிகுறி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, உடம்பு சிலிர்க்கும். ஏன் உடம்பு சிலிர்க்குது அப்படின்னா, என்னுடைய தேகம், என்னுடைய உடல், என்னுடைய உள்ளம் என் மேலே வர்ற சாமி கூட பேச தயாராகுது. இதுதான் முதல் அறிகுறி. உடம்பு சிலிர்க்குது அப்படின்னா சாமி வந்துருச்சுன்னு அல்ல. ஒரு இடம் இருக்குது, ஒரு இருப்பிடம் இருக்குது, அந்த எல்லையில் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அந்த தெய்வம் உள்ள நுழையும். அந்த சுத்தமான செயல் என் உடம்புல நடக்கும், என் உள்ளத்தில் நடக்கும். அதனால தான் உடம்பு சிவு சிவுன்னு உடம்பு புல்லரிக்கும். உடம்பு புல்லரிக்கும் போது நமக்கு எண்ணத்துலையும் சரி, உடல்லையும் எதிர்மறையான எண்ணங்களோ அல்லது சுத்தம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் நாம் உடலை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா, அது நம்மளை விட்டு விலகிறதுக்கு அந்த உடல் புல்லரிப்பு. ஏன் என் மேலே, என் தேகத்து மேலே என் சாமி வரப்போகுது, அதனால் என்னுடைய உடலை நான் அழகா நான் வச்சுக்கிறணுங்கிற அந்த ஒரு அறிகுறி தான் உடம்பு சிவு சிவு சிவுன்னு புல்லரிக்கும். புல்லரிக்கிறத எப்படி புல்லரிக்கும்னா, நம்ம கை ரோமங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே இந்த ஊசியை நிற்க வச்சா எப்படி நிற்கும், அது மாதிரி நிற்கும். அப்படி நிற்கும் புல்லரிப்பு. இது ஒன்று. ரெண்டாவது, சரி சாமி வர என்னுடைய தேகம் ரெடி ஆயிடுச்சு, முதல் அறிகுறி கண்ணில் காட்டிருச்சு. இரண்டாவது அறிகுறி கொட்டாவி. ஆண் தெய்வத்தை பெண் தெய்வங்களை விட ஆண் தெய்வத்தை சுமக்கிற, அதாவது இது ஏன் ரெண்டாவது அறிகுறினா, இதுக்கு வரிசைப்படியெல்லாம் இல்லை, இது மாறி மாறி வரும். அப்போ அந்த இடத்துல ஒரு சில ஆண் தெய்வங்கள் இருக்குது அப்படின்னா, அருள்வாக்கு சொல்கிற தெய்வங்கள் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல கொட்டாவி வரும். அந்த கொட்டாவி வரும்போது அருள்வாக்கு பேசுகிற தெய்வங்கள் அங்கே அருள்வாக்கு சொல்கிறதுக்கு அந்த தேகம் அதே சமயம் இது போன்ற அறிகுறிகளை வெளிப்படுத்தும். இது ரெண்டாவது. மூணாவது, கண்ணீர், அழுகை. அழுகையும் வரும், கண்ணீர் வரும். ஏன் கண்ணீர் வருது? கண்ணீர் வந்துச்சுன்னா, ஒரு சில தெய்வங்கள் வந்த உடனே தேமி தேமி அழுவாங்க. அதனால் சாமி வந்துருச்சுன்னு இல்லை. எங்கே கண்ணீர் வரும் அப்படின்னா, ஒரு தெய்வம் குறைபாடு இருக்குது அல்லது அந்த தெய்வத்துக்கு தேவையானது கிடைக்கல, அந்த தெய்வம் அந்த எல்லையில் மிதிக்க அச்சப்படுது, ஒதுங்கி நிற்குது அப்படின்னா, அந்த சாமியாடிக்கு கண்ணீர் வரும். அதே சமயம் தேமி 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 ஒரு மாதிரி அழுகை வரும். அதை வச்சு நாம் புரிஞ்சுக்கணும். முதல்ல அழுகை வருதுங்கிறது நல்லது அல்ல. அழுகை வந்தாலே ஏதோ ஒரு குறைபாடு இருக்குங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா தெய்வம் கண்ணீரை யாருக்கும் அந்த கண்ணீரோட கோலத்தை காட்டிடாது, அதை வெளிப்படுத்தத்தான் அழுகை வரும். இது மூணாவது. நாலாவது, நறு நறு நறுன்னு பல்ல கடிப்பாங்க. ரொம்ப உக்கிரமான தெய்வம். சுடலமானே, சின்ன பெரிய கருப்பேன், நுண்டி கருப்பேன், அதே சமயம் நுண்டி சோனச்சாமி, அதே சமயம் முத்தையா, இவர் மாசி பெரியண்ணசாமி, கருப்பண்ணசாமி, கருப்பசாமியில் இருக்கிற அத்தனை அம்சங்கள், அதே சமயம் சிவனோட அவதாரங்கள், பெருமாளோட அவதாரங்கள், சங்கிலி கருப்பிலிருந்து என்னென்ன தெய்வங்கள், முனீஸ்வரன், இது போன்று ரொம்ப உக்கிரமாக வர்ற தெய்வங்கள், ஆக்ரோஷமாக ஒரு சில தெய்வங்கள்லாம் வரும். அந்த தெய்வம் வரும்போது அப்படியே பல்ல கடிப்பாங்க. இது நாலாவது.
5வது உடம்பு முறுக்கேறும். எப்படி? உடம்பானது இரும்பா மாறும். எப்பா சாமி வந்துச்சு, அவரை பிடிக்கவே முடியலப்பா, அவர் உடம்பு இரும்பாயிருச்சு. நாங்க 4, 5 பேர் போனாலும் அவரை பிடிக்க முடியல, கட்டுக்குள்ள நிப்பாட்ட முடியல. அவர 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 வந்து என்ன சொல்றதுன்னா, எழுந்து நிக்க வைக்க முடியல. அவ்வளவு ரொம்ப வேகமா இருக்கு அந்த சாமி. அப்படிங்கிறது அந்த உடம்பானது நாடி நரம்புலேருந்து ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் அந்த உடல்ல அந்த முறுக்கேறும். ஆண் தெய்வங்களுக்கு, பெரும்பாலும் ஆண் தெய்வங்களுக்கு. இது 5வது. 6வது குலவ சத்தம். குலவ சத்தம்னா எப்படி தெரியுமா? கல்ல 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 கல்லன்னு மணி அடிப்பாங்க பாருங்க. பூசைக்கு மணி அடிப்பாங்க. கல்ல 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 கல்லன்னு அடிக்கும். அதே மாதிரி குலவ சத்தம் வரும். அந்த அம்மாவுக்கு குலவ போடவே தெரியாது. ஆனால் சாமி வந்துருச்சுன்னா அந்த நாக்கானது அந்த மணி போல் அந்த குலவ சத்தம் கட 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 கடன்னு அடிக்கும். அந்த குலவை வந்தாலே இன்னொரு வராத சாமியை கூட வர வச்சிடும். இது 6வது. ஏன்னா குலவை வந்து ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. இது 6வது. 7வது, என் மேலே சாமி வருது அப்படின்னா அந்த இடத்துல கூச்சல் இருக்காது, குழப்பங்கள் இருக்காது, சண்டைகள் இருக்காது, சச்சரவுகள் இருக்காது. ஏன்? அந்த இடத்துல தெய்வம் வாசம் பண்ண போகுது. அப்போ அது எல்லாத்தையும் சரி பண்ணிடும். 8வது, திசைகள்ல இருந்து சவனம். எது மாதிரி சகனம்? அதாவது ஒரு பக்கம் பள்ளி சத்தம், ஒரு பக்கம் குருவி சத்தம், ஒரு பக்கம் இது போன்று உயிரினங்கள், நாய் சத்தம், மாடு, பசுமாடு சத்தம், இது போன்று இருக்கிற தெய்வங்களோட வாகனங்களாக இருக்கிற எல்லா வாகனங்கள் அந்த இடத்துல சத்தமிடும். இது 7வது. 8வது, அதாவது ஒரு சில சாமி வருது அப்படின்னா அந்த தெய்வத்தோட வாகனம் வந்து அந்த இடத்துல கரெக்டாக சக்குன்னு வந்து நிற்கும். அது நாயாக கூட இருக்கலாம், குதிரையாக கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு அன்ன பறவையாக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மயிலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு புறாவாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கிளியாக இருக்கலாம். இது போன்ற அந்த தெய்வங்களில் ஏதாவது ஒரு வாகனம் அந்த இடத்துல வந்து நின்றோம். இது 8வது. 9வது அறிகுறி என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வர்றாங்க, சாமி அழைக்க போகிறாங்கன்னா அவங்க மேலே சாமி வந்து அவங்களுக்கு சாமி அழைக்க. இப்போ நான் இருக்கேன், இன்னொருத்தர் போய் சாமி ஆட போகிறேன், நான் அவருக்கு விபூதி போட போகிறேன், அந்த இடத்துல சாமி அவருக்கு வரலை அப்படின்னா என் மேலே இருக்க சாமி எனக்கு வந்துடும். வந்து நான் விபூதி ஓடும்போது அவர் மேலே இருக்கிற சாமி வந்துடும். அப்போ சாமி ஒரு சாமி வந்து இன்னொரு சாமியையும் அழைக்கும். இது 9வது. 10வது என்ன அப்படின்னா, ஒரு சாமி வரப்போகுது அப்படின்னா அந்த உடன் பங்காளிகள் இருப்பாங்கள்ல, உடன் பங்காளிகளில் யாராவது மனசுக்குள்ளே கள்ளத்தை வச்சு நின்னாலும், கபடத்தை வச்சு நின்னாலும், சாமியை ஆடவே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்தாலும், எப்படியாவது இதை வந்து தடுத்துடணுங்கிற ஒரு கெட்ட சிந்தனைகள் இருக்க எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர் மனசையும் மாற்றிடும். பச்சை குழந்தை போல நிப்பாட்டி விட்டுரும். அவங்க என்ன ஒரு தவறான சிந்தனையில் செயலில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய எண்ணத்தை மறைச்சு அழிச்சு அந்த சாமி வர்ற சாமியை கையெடுத்து கும்பிட வச்சிடும் தெய்வம். இது 10வது அறிகுறி. இந்த 10 அறிகுறிகள் தாங்க, 10 அறிகுறிகளுமே நாம் உடம்புல சாமி வர்றதுக்கு சாட்சியாக அமையும். அதனால் சொல்கிறேன், அன்பர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், சாமியாடிகள் எவ்வளோ பேர் இருக்கீங்க, இந்த 10 அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தால் கூட தான் சாமி வரும். சரிங்க, இந்த அறிகுறியே இல்லை, சாமியே வரமாட்டுது அப்படின்னா முதல்ல நம்ம நம்ம பக்கம் சரியாக இருக்கமான்னு பார்க்கணும். இன்னொன்று, தெய்வம் ஏதோ கோவக்குறியில் நிற்கிது, சாமி தெய்வத்துக்கு வர மறுக்குது, நாம் செய்ய வேண்டியதை சரியாக செய்யலை அப்படிங்கிற ஒரு சில காரணங்களை நாம் முன் வச்சு அதை எல்லாத்தையும் சரி பண்ணோம் அப்படின்னா வராத தெய்வம் கூட வரும். அதனால் நான் அறிஞ்ச இந்த 10 அறிகுறிகளை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். இப்பையும் இல்லை, எப்பையும் சொல்கிறேன், தெய்வத்தை வளப்படுத்துவோம், சக்தியை அதிகப்படுத்துவோம். அதனால் செல்வமாக, ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நல்லா சொத்து பத்து இருந்தாலும், கோடான கோடி பணம் இல்லாட்டினாலும் வீடு நிறைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெற்று நலமோடு வாழ்வோம் அப்படின்னு அதற்கு நம்மளுடைய குலதெய்வங்களை நாளும் வணங்குவோம், காலத்துக்கு வணங்குவோம். நாம் வணங்குறது மட்டுமல்லாமல் நம்மளுடைய குலதெய்வத்தோட அருமை பெருமைகளை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி, வரலாறுகளை சொல்லி, இது போன்று இருக்கணும்னு அந்த நல்ல ஒரு நெறிமுறைகளை சொல்லி நம்ம குழந்தைகளை அடுத்த தலைமுறைகளை வளர்த்தெடுப்போம் என்று சொல்லி நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.